நீங்க எங்களை ஆன்சர் பண்றீங்க, நீங்க பாருங்க சார். கைய பிடிப்பா, அடி போடாம தூக்க இழு. கைய பிடிச்சிருப்பா, ரெண்டு பேரும் கை பிடிப்பா, கைய பிடி எழுதுப்பா. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சற்று நேரத்துக்கு முன்னதாகவே முற்றுகையிட திட்டமிட்டிருப்பதாக தெரிந்த நிலையில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, கள நிலவரம் என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா அறிவாலயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பின்புறமாக செல்லக்கூடிய அந்த சாலை, ஸ்டீம் சாலை என்று சொல்லப்படக்கூடிய சாலை வழியாக தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முன்னெடுத்தனர். அப்பொழுது பெண் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது வலிக்கு வந்து அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே கிடக்கிறார். அவர்களை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு முதலுதவி செய்ய முற்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர் தொடர்ந்து காவல்துறையினரும் அவர்களுக்கு அடுத்த கட்ட உதவியை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது, இங்கு அமர்ந்து போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தியும் அவர்கள் அங்கிருந்து செல்ல மறுப்பதன் காரணமாக ஒரு சிலரை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து வரும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தூய்மை பணியாளர்களின் போராட்டம் பல்வேறு கட்டங்களாக நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் தனியார் மயமாக்குதலை எதிர்த்தே இந்த போராட்டம் முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எங்களது நியாயமான கோரிக்கைகளை தான் முன்வைக்கிறோம். மண்டலம் 5, 6 உள்ளிட்ட பகுதிகளை தனியார் மயப்படுத்தக் கூடாது, பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். ஏற்கனவே மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தை நடத்தினார்கள். தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தை மேற்கொண்டார்கள். தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை திமுக, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகமாக உள்ள அண்ணா அறிவாலயத்தை அப்புறம் விசிறி என்ன பிரச்சனை சார் எங்களுக்கு? விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இனியும் எங்கள் போராட்டம் தொடரும். இதுவும் தீவிரமாகவே எங்கள் போராட்டம் இருக்கும். எங்களது வாழ்வாதார பிரச்சனையாக இது இருக்கிறது என்பதுதான் அவர்களது பல்வேறு விஷயம் சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதும் இதுவாகத்தான் இருந்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை அதிகாரிகள் மத்தியில் நடந்த போதிலும் கூட அவர்களுக்கு இந்த தொடர்பான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றுதான் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து சாலையை முற்றுகையிடும் போராட்டத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்ணா சாலை, அதாவது அண்ணா அறிவாலயத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் ரோடு எனப்படக்கூடிய அண்ணா சாலை பகுதியில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் கூட சாலையில் படுத்துக் கொண்டு தற்பொழுது இந்த முக்கிய சாலையில்
தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்படும் நிலையில் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே காவல்துறையினர் தொடர்ந்து அங்கு அந்த பகுதியில் கைது செய்து நடவடிக்கை செய்த நிலையில் மற்றொரு பகுதியில் இருந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஒரு குழுவினராக வந்து சாலைக்கு நடுப்புறமாக அமர்ந்து கொண்டு தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். சாலையில் படுத்து உறங்கிக் கொண்டு தங்கள் போராட்டத்தை நடத்தி வரக்கூடியவர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக தூக்கிக் கொண்டு அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.